10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே சமீபத்தில் நடந்து முடிந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல்களில் நமக்குத்தான் வெற்றி என காங்கிரசார் மிகப்பெரிய அளவுக்கு நம்பினார்கள். ஹரியானாவில் முதல்வர் பதவிக்கு போட்டி போட துவங்கினார்கள். 2 மாநிலங்களிலும் தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் ராகுல். எங்கு சென்றாலும் கையில் ஒரு சிறிய சட்ட புத்தகத்தை வைத்து கொண்டு மோடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க பார்க்கிறார் என பிரச்சாரம் செய்தார். இன்னொரு பக்கம் அதானியும் மோடியும் நண்பர்கள். அதானியிடம் நாட்டை தாரை வார்த்து விட்டார் மோடி எனவும் பிரச்சாரம் செய்தார் ராகுல். ஆனால் இந்த 2 மாநிலங்களிலும் படுதோல்வி அடைந்தது காங்கிரஸ். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மட்டும் வெற்றி கிடைத்தது. ஆனால் அங்கும் கூட காங்கிரஸ் தனித்து வெற்றி பெறவில்லை. அதன் கூட்டணி கட்சியான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தான் தனிப்பெரும் கட்சியாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது என்பது அனைவருக்கும் தெரியும். இப்போது பார்லிமென்ட்டிலும் இதே பாணியை ராகுல் கடைபிடித்து வருகிறார். அதானி சட்ட புத்தகம் 2 விஷயங்களை வைத்துக்கொண்டு பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கி வருகிறது காங்கிரஸ். இது எதிர்க்கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. பார்லிமெண்டில் காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தபோது மற்ற எதிர்க்கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை. ஆனாலும் ராகுல் விடுவதாக இல்லை. பார்லிமெண்ட் வளாகத்தில் மீண்டும் இதே போராட்டத்தை நடத்தி வருகிறார். 2 மாநில தேர்தல்களில் இதே பாணியில் பிரச்சாரத்தை செய்து அடிவாங்கியும் ராகுல் திறந்தவே மாட்டாரா என கட்சிக்குள்ளாகவே மூத்த நிர்வாகிகள் கடுமையாக விமர்சிக்கின்றனர். எத்தனையோ விஷயங்கள் பார்லிமெண்டில் விவாதிக்க இருக்கும்போது அதானி விவகாரத்தை எத்தனை நாட்களுக்கு தான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் என கூட்டணி கட்சி தலைவர்களும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை கேட்டு வருகிறார்களாம். அவர் தர்ம சங்கடத்தில் இருக்கிறாராம்.